மாவட்டம் பழனி அடுத்துள்ள ஆயக்குடியை சேர்ந்தவர்கள் முத்துசாமி மற்றும் இவரின் மகன் சசிகுமார். இவர்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். பட்டியலினத்தை சேர்ந்த இவர்களுக்கு இடும்பன்மலை அருகே பழனி முருகன் கோவிலுக்கு பின்னால் 2.5 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இவர்கள் பல வருடங்களாக இந்த நிலத்தில் விவசாயம் செய்து வருகின்றனர். முன்னதாக பழனி தேவஸ்தானம் சில நாட்களுக்கு முன்னால் இவர்கள் விவசாயம் செய்து வந்த இடத்தில் தேவஸ்தான பேருந்து நிலையத்திற்கு செல்ல பாதை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளனர். மேலும் இவர்களுடைய 2.5 ஏக்கரையும் எடுத்துக்கொண்டு அதில் கட்டிடங்கள் கட்டப்போவதாகவும் தேவஸ்தான தரப்பில் கூறுவதாக சசிகுமார் தரப்பினர் தெரிவித்துள்ளனர். அந்த இடத்திற்கு இவர்கள் பட்டா வைத்துள்ள நிலையிலும் தேவஸ்தானம் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக சசிகுமார் தரப்பினர் தெரிவித்து வருகின்றனர். எனவே இந்த இடத்தை எங்களுக்கு மீட்டு மீண்டும் விவசாயம் செய்ய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மரியாதைக்குரிய தமிழக மக்களுக்கு வணக்கம். என்னோட பேர் சசிகுமார். எங்கள் அப்பா பேர் முத்துசாமி. இது எங்கள் சித்தப்பா கிருஷ்ணன். நாங்கள் தாழ்த்தப்பட்ட தலித் சமூகத்தை சேர்ந்த பல பட்டியல் இனத்தை சேர்ந்த மக்கள். நாங்கள் எங்களுடைய பூர்வீக தொழில் வேளாண்மை விவசாயமாகும். காலங்காலமாக நாங்கள் இதை விவசாயத்தை நம்பித்த வாழ்வாதாரம் இருக்குது. இது பின்னாடி பார்க்கறது எங்களோட 2.5 ஏக்கர் நிலம். இது முப்போகம் விளையக்கூடிய விவசாய நிலமாகும். இதுல விளையக்கூடிய வருமானத்தை வச்சுதான் எங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமே அமைந்திருக்கிறது. ஆனா பழனி திருக்கோயில் தேவஸ்தானம் எங்களோட நிலத்தை அத்துமீறி நாங்கள் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களை மறைத்து வலுக்கட்டாயமாக சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அரசு மற்றும் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மொஹரம் பண்டிகை அரசு விடுமுறை மற்றும் சனி ஞாயிறு வார விடுமுறை என தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை எதிரொலியாக சென்னையில் வசித்து வரும் ஏராளமான தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்கு வசதியாக கிளாம்பாக்கத்தில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 525 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட போக்குவரத்து துறை சார்பில் திட்டமிடப்பட்டது. அதன்படி மதுரை, திருச்சி, திண்டுக்கல், சேலம், கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டன. ஆனால் எதிர்பார்த்தபடி பயணிகள் வருகை தராததன் காரணமாக ஏராளமான பேருந்துகள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருந்த சிறப்பு பேருந்துகள் பேருந்து நிலையத்தின் நடை மேடைகளில் நிறுத்தப்பட்டிருந்தன. ஆனால் போதிய அளவில் பயணிகள் வராததால் பேருந்துகளை இயக்குவதில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டது. இதனால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பேருந்து நிலையம், நடைமேடை உள்ளிட்ட பகுதிகளில் ஓய்வெடுத்தனர். கடந்த காலங்களில் பயணிகளின் வருகை என்பது அதிகரித்து காணப்பட்ட நிலையில் போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படாததால் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் பயணிகளால் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பெரும்பாலான ஆம்னி பேருந்துகள் சென்னையின் மாநகர பகுதிகளில் இருந்து இயக்கப்படுவதால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டாலும் பெரும்பாலானோர் ஆம்னி பேருந்துகளில் செல்கின்றனர். சென்னை புறநகர் பகுதியில் அமைந்துள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் பயணிகள் சென்னை மாநகர பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்துகள் மூலமாக கிளாம்பாக்கத்திற்கு வருகை தந்து அரசு பேருந்துகளில் ஏறி செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. மொஹரம் பண்டிகை, அதன் தொடர்ச்சியாக சனி ஞாயிறு என தொடர் 3 நாட்கள் விடுமுறை என்பதால் சென்னையில் உள்ள மக்கள் தங்களின் சொந்த ஊரான திருச்சி, மதுரை, கோவை, நெல்லை என தென் மாவட்டங்களை நோக்கி படையெடுத்துள்ளனர். ஒரே நேரத்தில் 2 சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள், கார், வேன், அரசு மற்றும் ஆம்னி பேருந்துகள் தென் மாவட்டத்தை நோக்கி செல்வதால் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம், கிளாம்பாக்கம் பகுதியில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு பணியில் இருந்த தாம்பரம் மாநகர காவல்துறையினரும் போக்குவரத்து காவல்துறையினரும் நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்ட
விளையாட்டு மைய வளாகத்திற்குள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டியில் 5 வயது முதல் 15 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் சரத்குமார், போதை பழக்கத்தில் உள்ளாகும் நபர்களை மீட்டு அவர்களுக்கு தனித்திறமைகளை வெளியே கொண்டு வந்து தமிழகத்தில் போதையில்லா தமிழகமாக மாற்ற வேண்டும் என தெரிவித்தார். மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அமைச்சர் சரத்குமார் சான்றிதழ்களை வழங்கினார். இந்த மாரத்தான் போட்டியில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வீரப்பன், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன், செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜலால் ஆகியோர் கலந்து கொண்டனர். போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு மேரத்தான் ஒரு குழந்தைங்க எல்லாருமே அவரை ஃபாலோ பண்ணுவேன். யாரும் ஒருத்தர் அரியலூரில் அண்ணா சிலை அருகே காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள், காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும், இறப்புக்கு காரணமாக்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், நீட் தேர்வால் மாணவர்கள் மத்தியில் கடுமையான மன அழுத்தத்தையும் எதிர்மறையான சூழலையும் உருவாக்குகிறது. இதனால் மாணவர்கள் தற்கொலைக்கு தூண்டப்படுகின்றனர். நீட் தேர்வு குளறுபடிக்கு காரணமான மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மாணவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் அந்த முறைகேடான விஷயத்தை ஒரு பிள்ளை நீட்டுக்காக திருப்பி என்னால பண்ண முடியாதுன்னு நிறைய பிள்ளைங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆண்டுதோறும் நடக்கின்ற பரீட்சை தேர்வு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே சாத்தநத்தம் கிராமத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கிளை செயலாளர் விஜய் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நல்லூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் இசைத்தமிழ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக சாத்தநத்தம் கிராமத்தில் வசிக்கும் குழந்தைகள் ஒன்று கூடி விஜய் மாமாவிற்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என உற்சாகமாக வாழ்த்து தெரிவித்தனர். குழந்தைகளின் இந்த அன்பான வாழ்த்து நிகழ்வில் பங்கேற்ற அனைவரையும் நெகிழ்ச்சி அடைய செய்தது. விஜய் மாமாவிற்கு வாழ்த்து தெரிவித்த கிராம குழந்தைகள் என்ற இந்த நிகழ்வு அப்பகுதியில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. விருத்தாச்சலம் அரசு கலைக் கல்லூரியில் போதைப் பொருளுக்கு எதிராக தொடங்கிய பேரணியில் சிறப்பு அழைப்பாளராக காவல் ஆய்வாளர் பாபு கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். விருத்தாச்சலம் அரசு கலைக்கல்லூரியில் தொடங்கிய பேரணியில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதைப் பொருளுக்கு எதிரான பதாகைகளை கைகளில் ஏந்திக் கொண்டு கோஷங்களை எழுப்பியபடி பேருந்து நிலையம் வழியாக பாலக்கரை வரை சென்றனர். இதில் ஜெயபிரியா, கல்வி நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநர் CR ஜெயசங்கர், விருத்தாச்சலம் போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் மற்றும் ஜெயபிரியா கல்வி குழுமத்தின் ஆசிரியர்கள், பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தெரியுமா? கடலூர் மேற்கு அதிமுக மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் கல்பனா பாலமுருகன் அதிமுகவில் இருந்து விலகி கடலூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். நகர செயலாளர் அப்பாஸ் அலி மற்றும் நகர பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கல்பனா பாலமுருகன், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மக்களுக்கான சிறந்த திட்டங்களை அறிவித்து வருகிறார். குறிப்பாக சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம் மற்றும்
மதுபான கடைகளை மூடுவது போன்ற கொள்கைகள் என்னை கவர்ந்தன. சட்டசபையில் தலைவர் விஜய் ஆற்றிய உரையை பல்வேறு தொலைக்காட்சிகளிலும் நாளிதழ்களிலும் கண்டேன். அவர் மக்களுக்கு செய்ய விரும்பும் பல்வேறு திட்டங்களும் என்னை ஈர்த்ததால் அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தேன் என்று பெருமிதத்துடன் தெரிவித்தார். மேலும் தான் வசிக்கும் பகுதி மற்றும் மாவட்டத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகளை சந்திக்க உள்ளதாகவும் கூறினார். அனைவருக்கும் வணக்கம். நான் ஏடிஎம்கே மாவட்ட மகளிர் அணி இணைச் செயலாளராக இருந்தேன். தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளேன். ஏன்னா இப்போது இளைய தலைமுறையிலிருந்து வயசானவங்களிலிருந்து அத்தனை பேரும் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க. தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் மிகவும் சிறப்பாக ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் பல்லாவரம் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நீட் தேர்வு குளறுபடி குறித்து செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் செந்தில்குமார் செய்தியாளர்களிடம் பேசுகையில், செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நடைபெறும் இந்த பத்திரிகையாளரின் சந்திப்பிற்கான காரணம் கடந்த இந்த ஆண்டு நீட் தேர்வும் மறுதேர்வு போன்ற நிகழ்வுகளால் மாணவர்களின் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த தேர்வினால் இதனை கண்டித்து காங்கிரஸ் கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக எங்களது கண்டனத்தை பதிவு செய்வதற்காகவே இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு. இந்த ஆண்டு நீட் தேர்வு மற்றும் மறுதேர்வு அளித்த உயிரிழந்த மாணவர்கள் வேதனை அளிக்கிறது. நினைவு கூற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதாவது சேலம் மாவட்டத்தை சேர்ந்த கோபிகா மற்றும் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த ரோஷினி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஆனந்தன், இவர்கள் எல்லாம் வெறும் புள்ளி விவரம் கிடையாது. இவங்கெல்லாம் இந்த தேர்வால் மன அழுத்தத்தால் தங்கள் உயிர்களை மாய்த்து கொண்டார்கள். அதை மாய்த்து கொண்டார்கள் என்றதை விட இவர்களெல்லாம் இந்த நீட்டு தேர்வால் எப்படிப்பட்ட பாதிப்புக்கு இவர்களெல்லாம் உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை நீங்களெல்லாம் உணர வேண்டும். செங்கல்பட்டு மாவட்டம் காயிரம்பேடு ஊராட்சிக்குட்பட்ட மூலக்கழனை பகுதியில் முத்துமாரியம்மன் கோவில் தெரு, வாசுதேவபுரம், ஐயப்பன் நகர், மருதுசாமி தெரு, விமல் அவென்யூ, வைஷ்ணவி நகர், கோபால் நகர், கணேஷா கார்டன் உள்ளிட்ட குடியிருப்புகளில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதிகளில் நாளொன்றுக்கு 2 முதல் 3 முறை மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கடும் அவதியடைந்து வந்த நிலையில் கூடுதலாக மின்மாற்றி அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட நாட்களாக வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் கடந்த 8ஆம் தேதி புதிய மின்மாற்றி மின்வாரிய அதிகாரிகளால் வைக்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை புதிதாக அமைக்கப்பட்ட மின்மாற்றிக்கு மின் இணைப்பு கொடுக்கப்படாததால் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டால் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். புதிய மின்மாற்றிக்கு இணைப்பு தர வலியுறுத்தி பலமுறை மின்வாரிய அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கூறியும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வெற்றிலை பாக்கு, பூ மற்றும் பழங்கள் அடங்கிய தாம்பூல தட்டுடன் மின்வெட்டின் போது பழுதடைந்த தொலைக்காட்சி, நீர் மோட்டார் உள்ளிட்டவற்றிற்கு மாலை அணிவித்து கூடுவாஞ்சேரி உதவி செயற்பொறியாளரை சந்தித்து மனு அளிக்க வந்தனர். ஆனால் இன்று அரசு விடுமுறை என்பதால் மின்வாரிய அலுவலகத்தில் உதவி செயற்பொறியாளர் பணிக்கு வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் உதவி செயல்பொறியாளர் பணிக்கு வரும் வரை அலுவலக வாயிலில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கூடுவாஞ்சேரி மின்வாரிய அலுவலகத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது. மெதுவாக பின்னாடி அப்படி காட்டு ஏடி வராரா எதுக்கு 2 செலவு பண்றீங்க? இல்ல ஒரு பக்கம் வீட்டுல நிறைய காசு வச்சிருக்கீங்களா? மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கைலம்பட்டி கிராமத்தை சேர்ந்த 55 வயதான ஓட்டுநர் நல்லுசாமி என்பவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
நல்லுசாமி தனது மனைவி மூக்காயி மற்றும் குழந்தைகள் செல்வம், பவித்ரா, மாதவன் ஆகியோருடன் கைலம்பட்டி பகுதியில் வசித்து வந்தார். இந்த நிலையில் நள்ளிரவு வீட்டின் முன்பு உறவினர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த நல்லுசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேலுவளவு காவல்துறையினர் நல்லுசாமியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தை மேலூர் காவல் துணை கண்காணிப்பாளர் சிவக்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த சம்பவம் தொடர்பாக மேலுவளவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் சில இளைஞர்களுடன் மது அருந்திய போது தகராறு ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக கொலை சம்பவம் நிகழ்த்தப்பட்டதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள திம்மரச நாயக்கனூரில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த கோகுலகிருஷ்ணன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் கடந்த 2014ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்ற ஆகம விதிப்படி இன்று விழா நடைபெற்றது. முன்னதாக கடந்த 6 மாத காலமாக கோவில் புனரமைப்பு பணிகள் நடந்து வந்தன. முழுமையான பணிகள் முடிவு பெற்ற நிலையில் வளர்பிறை துவாதசி தினமான இன்று வெள்ளிக்கிழமை கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக 3 கால யாக பூஜைகள் நடைபெற்று கடங்கள் புறப்பாடாகி கோவில் கலசத்தில் 108 புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து சேகரித்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து கோவில் கும்பாபிஷேகத்தை காண வந்திருந்த பக்தர்கள் மீது தீர்த்தங்கள் தெளித்து தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து கோவிலில் மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டதால் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு அருகே வெண்பாக்கம் பகுதியில் வசிப்பவர் 60 வயதான முனுசாமி. இவர் நேற்று இரவு வீட்டின் எதிர் திசையில் உள்ள டீ கடையில் டீ அருந்திவிட்டு மீண்டும் வீட்டிற்கு சாலையின் தடுப்பு நுழைவு சந்து வழியாக சாலையை கடக்கும் போது சென்னையிலிருந்து பன்ருட்டி நோக்கி சென்ற கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட முனுசாமி செங்கல்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அதிகாலையில் உயிரிழந்தார். செங்கல்பட்டு தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அணைக்கரைப்பட்டி கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கருப்பசாமி கோவில் பகுதிகளில் கரடிகள் சுற்றித் திரிந்து வருகிறது. கிராம சாலைகளில் அவ்வப்போது கரடிகள் உலா வந்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் அணைக்கரைப்பட்டி கிராமத்தில் 2 கரடி குட்டிகள் சாலையின் ஓரத்தில் சுற்றித் திரிந்துள்ளது. இதனை அந்த வழியே வாகனத்தில் சென்ற நபர் ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்த காட்சி தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. வாகனத்தின் வெளிச்சத்தை கண்டு 2 கரடி குட்டிகள் அச்சத்துடன் அருகே உள்ள தோட்டத்திற்குள் சென்று மறைந்து கொண்ட காட்சி தற்பொழுது வைரலாகி வருகிறது. அணைக்கரைப்பட்டி கிராம சாலையில் அவ்வப்போது கரடிகள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சத்துடன் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே வனத்துறையினர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.